ஹாய். தளபதி படம் ஜனநாயகன் படத்தோட ஃபீவர் எல்லாருக்குமே வந்திருக்கும். தளபதி படம்னா பிரச்சனை இல்லாமலா? பிரச்சனை வந்தாதான் அது தளபதி படம்னு இப்பெல்லாம் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கி சைலண்டா சம்பவம் பண்ணதுனால தான் அவரு அங்க இருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண படங்களோட லிஸ்ட்டை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண படங்கள் தான் தளபதி கரியரோட பெஸ்ட் படங்களாகவும் அமைஞ்சிருக்கு. தளபதி படம்னாலே ஒரு செலிப்ரேஷன் தான். இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த லிஸ்ட்டை பார்க்கலாமா? ரெடியா? வெல்கம் டு காஸ்மிக் குருவி. பறவையா பறக்கலாம். இந்த மாதிரி தமிழ் சினிமால படங்களுக்கு பிரச்சனை வருது ஒன்றும் புதுசு கிடையாது. உலகம் சுற்றும் வாலிபன் ஆரம்பிச்சு முதல்வன், விஸ்வரூபம் வரைக்கும் நிறைய படங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. நம்ம லிஸ்ட்ல தளபதியோட ஃபர்ஸ்ட் படமா பார்க்க போகுது காவலன். மும்பை பேஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் ஓவர்சீஸ் ரைட் வாங்கிட்டு ரைட்ஸை ப்ராப்பராக தராததுனால கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க. ஆனால் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னா, சுறா படம் 50th படம் விஜய் இது ஒழுங்கா போல அப்படின்றதுனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தியேட்டர் ஓனர்ஸும் இந்த படத்தை பாய்காட் பண்ணாங்க. இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்டா இருக்க படம் துப்பாக்கி. நம்ம எல்லாரோட ஃபேவரட் படமும் கூட. துப்பாக்கி படத்துக்கு கள்ள துப்பாக்கின்ற ஒரு படத்தோட டீம் இந்த படத்தோட நேமை சேஞ்ச் பண்ண சொல்லி கோர்ட்ல ஸ்டே வாங்கினாங்க. இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க முஸ்லிம் சமூகத்தினரை தப்பா சித்தரிக்கிறதா சொல்லி கோர்ட்ல படத்தை ரிலீஸ் பண்ண பேன் பண்ண சொல்லி ஸ்டே வாங்கினாங்க. நெக்ஸ்ட் மூவி தலைவா. இங்கதான் பிரச்சனையே. தலைவான்ற நேமும் டைம் டு லீட்னு போட்ட டேக்லைனும் தான் இங்க பிரச்சனையே. படத்தை ரிலீஸ் பண்ண விடல. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சியும் தளபதி விஜயும் இன்டெரக்டா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த போது ஜெயா டிவிக்கு கொடுக்க வேண்டிய சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவிக்கு கொடுத்ததும் படத்துல ஆளுங்கட்சியை பத்தி தவறான டைலாக்ஸ் இருக்கிறதா சொல்லி படத்தை சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ண விடாம தடுத்தாங்க. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் படம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல வெளிவந்த கத்தி. இங்கதான் பிரச்சனை. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ராஜபக்சேவுக்கு ரொம்ப க்ளோஸ் அக்வைண்டன்ஸ்னு சொல்லி இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை ஒரு கதை திருட்டு காப்பிரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்லி அறம் படத்தை எடுத்த கோபிநாயனா தான் இந்த படத்தோட ஒரிஜினல் ரைட்டர்னு சொல்லி ஒரு கேஸ் வேற. இந்த படம் இந்த ரெண்டு பிரச்சனையும் ஓவர் கம் பண்ணி தான் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு போடு போட்டுச்சு. செம பெரிய ஹிட். படத்தோட கதைக்காகவும் விஜயோட ஆக்டிங்காகவும் இந்த படத்துக்கு தனி ஃபேன் பேஸே இருக்கு. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் படம் மெர்சல். இந்த படம் பிஜேபியோட டைரக்ட் அட்டாக்கு ஆளான படம். அது மட்டும் இல்லாம சென்சார் போர்டில் சிபிஎஸ்இ சர்டிபிகேஷன் கிடைக்காம சொன்ன டைமுக்கு படம் ரிலீஸ் ஆகுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. மெர்சல் ஆயிட்டேன்னு இன்னொரு மூவி டீம்னால மெர்சல்ன்ற டைட்டிலுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ வேற வந்துச்சு. இதெல்லாம் சப்ப மேட்டர் தான். பிக் பிக்சர் என்னன்னு நான் சொல்றேன். இந்த படத்தோட ஜிஎஸ்டிக்காகவும் ஹெல்த் கேர் பத்தின டைலாக்ஸ் இருந்ததும் பிஜேபி டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி கோர்ட்ல படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கினாங்க. இப்போ ஜனநாயகன் சென்சார் சர்டிபிகேஷன் இஷ்யூனால படம் போஸ்ட்பண்ட் ஆகுதுன்னு சொல்லி அபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தா அவன் வீரன், 10 பேர் ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். இங்க வீரனும் ஒருத்தன் தான், தலைவனும் ஒருத்தன் தான். யாருன்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நானுமே படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அடிக்கணும்னு வெயிட் பண்ணி தான் இருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் ட்விஸ்ட் அவைட் அஸ். அண்ட் சைனிங் ஆஃப் காஸ்மிக் குருவி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க.